அதிக அளவு நறுமணப் பொருட்களை விளைவிக்கும் கொடைக்கானலில் நறுமணப் பொருட்கள் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 8 மிளகு இருந்தால் எதிரி வீட்டிலும் பயமின்றி சாப்பிடலாம். மிளகின் மருத்துவ மகத்துவத்தை சொல்லும் பழமொழி இது. இத்தகைய சிறப்புமிக்க கருமிளகு, காணல் மிளகாய், பிரியாணி இலை, ஏலக்காய், லவங்கப்பட்டை, பெருங்காயம், பூண்டு என 50க்கும் மேற்பட்ட நறுமணப் பொருட்களை விளைவித்து அசத்துகின்றனர் கொடைக்கானல் மலைப்பகுதி விவசாயிகள். அது மட்டுமின்றி நன்னாரி, கீழாநெல்லி, துளசி, நீலக்குறிஞ்சி போன்ற அரிய மூலிகைகளும், மலைநாவல், நாட்டு அத்தி என இயற்கை அள்ளித்தந்த மருத்துவ கொடைகளும் இங்கு ஏராளம். எனவே இங்கு ஆராய்ச்சி நடவடிக்கைகளை அதிகரிக்கும் வகையில் தடியன் குடிசையில் 40 ஆண்டுகளுக்கு முன் ஒதுக்கப்பட்ட நிலத்தை நறுமணப் பொருட்கள் ஆராய்ச்சி நிலையத்துக்கு முறைப்படி மாற்ற வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. 5000 ஏக்கருக்கு மேல ஏலக்காய் பயிர் வந்துருச்சு. ஏலக்காய் பயிர் குறைந்தபட்சம் ஒரு 1000 கிலோ ஸ்பைசஸ் போல சொல்றாங்க. 500 கிலோமீட்டர் ஆவரேஜா எடுக்கிறாங்க. இன்னைக்கு கிலோ 3000 ரூபாய் வரைக்கும் விற்கிது. கிட்டத்தட்ட ஒரு விவசாயிக்கு 10 லட்சம் 15 லட்சம் வருமானம் வரக்கூடிய நிலை இருக்கு. அதனால இந்த விவசாயிகளோட பயன்படுறதுக்காக கட்டாயம் ஸ்பைஸ் போர்டு வரணும், கட்டாய தேவை இன்னைக்கு அவசிய தேவை என்று நாம முயற்சி பண்றதுல போர்டுல பேசுறத வச்சு இப்ப டீம் வந்திருக்காங்க. இது ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு முதல்ல நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆராய்ச்சி நிலையம் முழு அளவில் செயல்படும் போது தரமான நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என விவசாயிகள் நம்புகின்றனர். வளம் நிறைந்த கொடைக்கானலில் விரைவில் நறுமணப் பொருட்கள் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் என்பதே அவர்களின் வலியுறுத்தலாகும்.